சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. நான் நடு கிணறுல குதிப்பேன், சாவேன். என்னையே நீங்க வந்து காப்பாத்துறீங்க ஐயா. புரட்சி தமிழன் எடப்பாடியார் அவர்களே ஜீன்ஸை மாட்டிக்கிட்டு டி ஷர்ட் மாட்டிக்கிட்டு நாடக காதல்னு புதுசா அவனை கொண்டாந்து கொடுத்தாரு. அதை வந்து எங்க தலைவரை கொலை செய்வதற்கு கூட திட்டம் போட்டார். நிச்சயமாக அவர் அணிவிப்பார் எங்க தலைவர். இன்னைக்கு அதைத்தான் அவர் அணிவிக்கிறார். இந்த பயலோட சேர்ந்து நான் தோத்தேன் சொன்னாரா சொல்லலையா? முடிச்சு விடாம ஆனா முடியல, மூளை இருக்கு அவருக்கு. கொச்சப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்ல. அவர் கொச்சப்படுத்துற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு கொச்சப்படுத்துற மாதிரி இல்லைன்னா அந்த கருப்பு படத்தெல்லாம் மக்கள்கிட்ட கொடுத்து திமுக யாரும் வச்சிருக்கலையோ? திமுக வச்சிருக்காங்களா? திமுக சொல்றீங்களே, திமுக வச்சிருக்கான்றது எனக்கு தெரியும். எதிர்க்கட்சி தலைவர் மேல்பாதிக்கு போனாராங்க, முதல்வரும் போகல. முதல்வர் போக விடுங்க, ஆளுங்கட்சிக்கு வந்தா யாருக்குமே அந்த புத்தி தான் வரும். அந்த அதிமுக ஏதோ ரகசியமா பேசுன்னு சொன்னீங்க, அதை பாதியிலே விட்டுட்டீங்க. அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு யாருக்குமே எதுவுமே தெரியாது. அரசியல் எதுவும் எப்பவுமே நடக்கலாம். சொல்றதுல எனக்கு என்னமோ திமுக சொல்ற மாதிரியே கேக்குது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் அதிமுகவை நோக்கி ஒரு விமர்சனத்தை முன் வச்சாரு. பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க, பாஜக விழுங்கிடும் அப்படின்னு ஒரு தோழமை சுட்டலா சொல்லியிருந்தாரு. அதற்கு பதிலடி கொடுத்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எங்க கட்சியை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க முதல்ல திமுக இருந்து எப்படி தப்பிச்சிருக்கலான்னு பாருங்க, ஏன்னா உங்களை அவங்க விழுங்க தயாரா இருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு கருத்து முன் வச்சிருக்காரு. இது அரசியல் அரங்கத்துல ஒரு பேசு பொருளா பரபரப்பா மாறி இருக்கு. இது தொடர்பாக பேசுறதுக்காக விசிகாவின் திரு சங்கத்தமிழன் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்களை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். யாரை விழுங்க போறாங்க? நீங்க வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க நீ எந்த மாநிலத்துக்கு வேணாலும் போங்க. அங்கே போனதுமே இந்தியாவில் ஒரு பெரிய மலைப்பாம்பு ஒன்று கிடக்குது, சனாதானம் என்ற மலைப்பாம்பு. அந்த மலைப்பாம்புக்கு வேலை என்னன்னா, ஒவ்வொரு மாநிலமாக போகிறது. பாம்பே ஊர்ந்து தானே போகும், அதே மாதிரி மறைமுகமாக போகிறது. லைட்டு வெளிச்சம் இருக்கிற இடத்துல பாம்பு போகாதில்லை, இருட்டுக்குள்ளே தானே போகும். அது மாதிரி நேர் கதவுல போகிறதில்ல, கொல்ல பக்கமாக போகிறது. அங்கே 2 மாநில கட்சிகள் இருக்குன்னா இன்னொரு மாநில கட்சியை அப்படியே விழுங்கி ஏப்பமிடுவது தான் பிஜேபியோட வரலாறு. அதுக்கு நான் ஒன்று உங்களால் சொல்ல முடியும். மகாராஷ்டிராவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 உடைச்சாங்க, இதே வேலை. இப்போ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அது வந்திருக்கு. இப்போ வந்துட்டு யாரடா விழுங்கலாம்னு பார்க்கும்போது 2 கட்சி இருக்குது. இங்கிட்டு திமுக, இன்று அண்ணாவை இருக்கிற அண்ணா திமுக. 2 ஒன்று தான், பெரிய வித்தியாசம் இல்லை. இது 2ல யாரும் வந்து ரொம்ப சொல்லியிருக்கீங்க. இது கண்ணாடி விரியன், இது கட்டு விரியன்லாம் உங்க தலைவர் 2016 சொல்லியிருக்காரு. பாம்புன்றதுனால ஞாபகம் வந்துச்சு. ஆனால் உங்களுக்குலாம் சேட்டை ரொம்பங்க, உங்களுக்கு உண்மையிலே குசும்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஏங்க நாங்களாம் இப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு பிரிஞ்சு வந்து பல ஆண்டுகளாகி விட்டது. இன்றைக்கி நாங்கள் திமுகவுடைய தலைமையில் இயங்கி கொண்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அந்த கூட்டணியை உருவாக்குனது நாங்கள் தான். நீங்கள் அந்த பழைய கதையெல்லாம் ஏங்க இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அதை விடுங்க. புதிய கதையை, புதிய மலைப்பாம்பு பற்றி பேசிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த பாம்புக்கு எங்கே இப்போ போகிறீங்க? வாங்க இங்கே வாங்க. இந்த மலைப்பாம்பு வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு விழுங்குறதே அது வேலை. அப்போ 2ல் எதரா விழுங்கலாமான்னு பார்த்துருக்கு. ரைட்ரா, இதுதான்டா தோலை தான் இருக்குது. நல்லா கிட்ட பார்த்தோம்னா என்ன பிரச்சனை? இன்கம் டேக்ஸ் பிரச்சனையாக இருக்குது, சம்பந்தி பிரச்சனையாக இருக்குது, மயம் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருந்த பழைய சசிகலா பிரச்சனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏற்கனவே இருந்த தினகரனால பிரச்சனையாக இருக்குது. அங்கே இருக்கிற ஓபிஎஸ்னால பிரச்சனையாக இருக்குது. இப்போ செங்கோட்டையினாலையும் பிரச்சனையாக இருக்குது. அப்போ இதுதான் சரியான இடம் அப்படின்னு அது விழுங்கிருச்சு உள்ள. நாங்கள் விழுங்குற நேரத்தில் வயிற்ற பிச்சுக்கிட்டாது வெளியில் வா அப்படின்னு எங்கள் தலைவர் ஒரு நல்ல எண்ணத்தில் அதை சொன்னார். ஏன் சொன்னார்னு கேட்டுக்குங்க. இன்றைக்கி இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னால யார்? புரட்சி தலைவி அம்மாவே. அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? தெரியாமல் கூட்டணி வச்சுட்டேன், இனிமேல் என் வாழ்நாள வைக்கவே மாட்டேன் சொன்னாங்களே, சொல்லலையா? வச்சதுக்காகவே கலைத்தேன். இந்த லேடியா அந்த மோடியா சவால் விட்டுச்சுல, கடைசி வரைக்கும் வைக்கல. ஆனால் இவர்கள் போய் உள்ளே போய் விழுந்தாங்கன்னா அதை அவங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குங்க. அதில் எங்கள் அண்ணன், எங்கள் தலைவர் வந்து நல்ல எண்ணத்தில் சொல்கிறாரு, நல்ல ஒரு அவங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன நம்ம சொல்கிறாரு? நான் வந்து கல்லை கட்டிக்கிட்டு கையில் காலில் கட்டிக்கிட்டு நான் நடு கிணறுல குதிப்பேன், சாவேன், என்னையே நீங்கள் வந்து காப்பாற்றுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது ஐயா. புரட்சி தமிழன் எடப்பாடியார் அவர்களே, அங்கே இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் வந்து காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்னைக்கு வந்து அந்த தொண்டர்கள்லாம் வந்து என்னோட நண்பர்களுங்க யாருமே ஏற்றுக்கொள்ளலை. ஏங்க இவர் தேவையில்லாமல் போய் பிஜேபியோட சேர்றாரு? நம்ம அண்ணன் இருக்கிற டக்கலாப்பாய் தெரியுமா? ஜெயக்குமார்னு அண்ணன். அந்த அண்ணன் என்ன சொன்னார்? நான் மாபெரும் ஒரு மகாராஜா மாதிரி வாழ்ந்தேன், ஜெயிச்சேன், இந்த பயலோட சேர்ந்து நான் தோத்தேன் சொன்னாரா சொல்லலையா?
முடிசூடா மன்னனா இருந்தா முடிசூடா மன்னன் என்ன விட நீ விவரமா சொல்றீங்களா? அதே கருத்து சொல்றீங்களா? முடிசூடா மன்னன். ஆனா முடியல அவருக்கு, அது வேற பிரச்சனை. ஆனா முடியலன்னா மூளை இருக்கு அவருக்கு. அவர் அன்னைக்கு கரெக்டாக விளக்கம் சொன்னார். ஆனால் அதை வந்து இன்னைக்கு என்ன அவர் வாயை திறக்கல. இப்போ ஏங்க எடப்பாடி என்னங்க சொன்னார், இனிமேல் என் வாழ்நாளில் நான் வைக்க மாட்டேன் சொல்லி முடிச்சு போய் நீ சேர்றீங்களே, அதனால தாங்க சொல்கிறோம், வேற ஒன்றும் நல்ல எண்ணத்தில் சொல்கிறோம். எங்கள் கட்சியோட பிரச்சனை உங்களுக்கு என்ன அதில் அக்கறை வேண்டி கிடக்கு? அப்படி சொல்லவே முடியாது, அப்படி சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரும்பான்மையாக இருப்பது யாருன்னா தலித்துகளும் முக்குளத்தோரும் தான். நான் அதை வந்து யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த கட்சி வந்து இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா காலத்தை விட எம்ஜிஆர் காலத்தில் தலித்துகள் நிரம்பிய ஒரு கட்சி, உங்களுக்கு அந்த வரலாறு தெரியும். ஆனால் நாங்கள் எங்கள் வரவுக்கு பிறகு அங்கே இருக்க தலித்து பூரா வந்துட்டேன். இப்போ முக்குளத்தோர் தான் பாவம் கொஞ்சம் மாட்டிட்டு திடுறாங்க. அவங்களும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டாங்க, ஓபிஎஸ் இல்லை அப்படின்றக்காக. இப்போ ஒன்லி யார் இருக்கா உங்களுக்கு தெரியும், யாருன்னு எடப்பாடி யாருன்னு தெரியும், அந்த மக்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட அதிமுக ஒரு சாதிய கட்சியாக பார்க்க முடியுமா? இப்போ ஓபிஎஸ் இல்லைன்னா என்ன, ஆர்பி உதயகுமார் இருக்காரு, எல்லா சமூகத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துறது தானே அதிமுகனுடைய ஒரு பணியாக இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல பிரதர், ஆனால் அவங்க வந்து மெஜாரிட்டியாக இருப்பது யார்? சசிகலா அம்மையார் யார்? ஓபிஎஸ் யார்? தினகரன் யார்? இதெல்லாம் அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா தெரியாமல் வச்சிருந்துச்சு, அதை ஞாபகப்படுத்துகிறேன். இன்னைக்கு அவங்களாம் கலண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு தலித்துகள் மக்கள் தலித்து ஓட்டு யாரும் தலித்த பெரிய அவங்க தலைவராக்கலை. இங்கேயாவது அண்ணே ராஜா ஒரு பெரிய லீடராக்கு, நாங்கள் ஒரு பெரிய லீடர்னு பேர் சொல்கிறதுக்கே இல்லை. ஆனால் ஓட்டு போட்டேன். ஜெயலலிதா என்ன சாகலை நினச்சிக்கிருக்கேன் சில பேர் எம்ஜிஆர் இன்னமும் படத்தை நடிச்சுட்டே இருக்காரு நினச்சிக்கிறாங்க. ரைட்டா? அப்படிப்பட்ட மக்கள் வந்து தலித்து மக்கள் தான். ஆனால் எங்கள் வரவுக்கு பிறகு, எழுச்சி தமிழ் வரவுக்கு பிறகு எல்லாம் இங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் தலித்து ஓட்டு, சிறுபான்மை ஓட்டு, ஜனநாயக ஓட்டுலாம் விழுதுன்றது இன்றைக்கி வந்து சொல்லப்படாத ஒரு விஷயமாக இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா எங்கள் வரவுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் வெற்றி, அந்த கூட்டணி நாங்கள் மட்டுமல்ல எல்லாரும் வெற்றி, பாராளுமன்றத்தில் வெற்றி, உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி, தொடர் வெற்றி வீரனாக எங்கள் தலைவர் நடந்து கொண்டு இருக்கிறார். அப்போ எங்கள் தலைவர் வந்து அவங்கள பார்த்து ஐயா இப்படிலாம் செய்யாதீங்கன்னு நான் ஒன்று சொல்கிறேன், நக்கீரன் சொல்கிறேங்க, ஓப்பனாக சொல்கிறேங்க, எடப்பாடி தனியாக நின்றா கூட ஓட்டு வாங்குவாருங்க, பிஜேபியோடு சேர்ந்தாருன்னா அழிஞ்சு போவாருங்க. இதுக்கு மேலே என்னங்க சொல்றதுக்கு இருக்கு? இல்லை, அவரோட பயணத்துக்கெல்லாம் விசிக தலைவர் வாழ்த்தெல்லாம் சொன்னார். சொல்லிட்டு அப்புறம் பிஜேபியினுடைய அஜெண்டாவை செயல்படுத்துறாரு அப்படிங்கிறாரு. அப்புறமா இது வந்து எடப்பாடி பழனிசாமி வேணும்னே செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதுதான் பிரதர், இப்போ வந்து அவர் என்னமோ சொன்னார், நீங்கள் இப்போ சொன்னீங்களே பிஜேபியின் அஜெண்டாங்கிறாரு அப்படின்னார்ல, அதுன்னு பல கருத்து சொன்னார்ல. இல்லை, எங்கள் தலைவர் சொன்ன கருத்து இருக்கட்டும், எங்கள் தலைவர் சொன்னது உண்மை. ஆனால் எடப்பாடி சில விஷயங்கள் இப்படிலாம் சொல்லி அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னார்ல. நான் சொல்கிற ஒரு கருத்துக்கு நீ நேர்மையாக பதில் சொல்லணும். நெறியாளர் அவர்களே, நான் உங்களை வந்து ரெட் கார்பெட் போட்டு உங்களை அழைக்கிறேன் சொன்னது யாரு? எடப்பாடி பழனிசாமி. ரைட்டு. அப்புறம் சீமானே வருக அழைத்தது யாரு? இல்லை, அதெல்லாம் தவறாக. விஜயே வாருங்கள் என்று அழைத்தது யாரு? அவர் ஒத்த கருத்து உள்ளவங்க தான் என் கூட வந்து வாங்க கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னேன். தவறாக பொருள் கொள்ளப்பட்டுடுச்சு. தங்களை அடையாளப்படுத்துறதுக்காக அந்த கட்சி சொல்றதெல்லாம் ஒரு கேள்வியாக வந்து என்கிட்ட கேட்குறீங்களேங்கிறாரு. அதாவது எப்படின்னா, அவர் வந்து வாய் மட்டும் தாங்க பேசுகிறாரு, வாய் மட்டும் பேசுகிறாரு. டப்பிங் பூரா கொடுக்குறது யார் தெரியுமில்ல? பிஜேபி. இவர் வாயை மட்டும் போய் அசைப்பாருங்க, டப்பிங் கொடுக்குறது பூரா அங்கிட்டு பின்னாடி இருந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதனால் அதுக்காக நம்ம பயிர் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நான் தெளிவாக சொல்கிறேன், சும்மா நான் வந்து அவரை வந்து கொச்சப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கொச்சப்படுத்துற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு கொச்சப்படுத்துற மாதிரி இல்லைன்னா எப்படி? இல்லை, நான் கொச்சப்படுத்தவே இல்லையே. எதிர்கட்சி தலைவர் கொச்சப்படுத்துறா பேச வேண்டிய எக்கச்சக்க இருக்கு பிரதர், அதனால இப்ப நான் பேச நான் விரும்பல. இல்ல, ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் ஒரு விஷயம் சொல்றாருன்னா அவர் சொல்லாம பின்னாடி பிஜேபி இயக்குதுங்கிறது எப்படி எடுத்துக்க முடியும்? அதாவது ஒரு மனிதன் ஒருத்தர் இருந்தானா ஓரளவுக்கு அந்த கருத்துக்கள் சொன்ன கருத்துல தெளிவா இருக்கணும். இதே எடப்பாடி தான் சொன்னார், நான் இனிமே கூட்டணி வைக்க மாட்டேன் பிஜேபியோட. இப்போ உடனே வச்சிருக்கிறாருன்னா என்ன கருத்து? அங்கே டெல்லிக்கு போகும்போது வண்டி மாறி மாறி போனார். பத்திரிகையாளர் கேட்டா எங்கே போற அப்படின்னு கேட்டான். இல்லை, நான் வேற இடத்துக்கு போறேன்னு சொன்னேன். சொன்னீங்களா சொல்லலையா? நான் வந்து அவ்வளோ பணக்காரன் இல்லை, போகிற இடத்துல தம்பிதுரை கார் கொடுத்தாரு, அதுக்கு அடுத்து ஒரு நண்பர் காரில் போனேன் அப்படின்னு சொல்றாரு. நான் ஒன்று திமுக மாதிரி பெரிய கோடீஸ்வரன் இல்லை, இங்கேருந்து காரில் போகிறதுக்கு அப்படி. அதாவது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பெருவாரியான கருப்பு பணங்களை எல்லாம் தன் கைவசம் வைத்திருக்கின்ற ஒரு மாபெரும் புரட்சி தலைவன் தான் நீங்க சொல்ற ஆளு. ரைட்டா? சாதாரண ஆளு தான். கருப்பு பணம் வச்சிருக்காரு, அவர் மேல ஏன் உங்களுக்கு அக்கறை? அதாவது கருப்பு பணம் வைத்திருக்கிறார், ஏன் அக்கறைன்ற கேட்கிற கேள்வி கரெக்டு தான். அந்த கருப்பு பணத்தெல்லாம் மக்கள்கிட்ட கொடுத்து மக்களுக்கு நல்லா மகிழ்ச்சி பெற செய்கிற மாதிரி திட்டங்களை கொடுங்க, அதை விட்டு நீங்களே வச்சுக்கிட்டு மாட்டிக்கிறாதீங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் சொல்றோம். திமுக யாரும் வச்சிடலையோ? திமுக யாரும் வச்சிடலையோ? திமுக வச்சிருக்காங்களா? வச்சிடலையான்னு கேட்கறேன். தெரியல. நீங்க அதிமுக சொல்றீங்களே, திமுக அதிமுக வச்சிருக்கான்றது எனக்கு தெரியும், கரெக்டா? ஆனா திமுக இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது. இருந்தா சொல்லுங்க, பேசுவோம்.
நீ இருக்குன்னு யார்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க, வேணா நம்ம கேட்போம். நம்ம ஒன்றும் அதுக்காக வந்து கேட்காம கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்பதே எங்கள் கோட்பாடு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அன்னைக்கு இவர் வந்து ஒழிக்கணும்னாரு, யாரு அதானே கேட்க மாட்டேங்க. மோடி வந்து சொன்னார், எனக்கு மட்டும் 50 நாட்கள் தாருங்கள், நான் இந்தியாவை அப்படியே கருப்பு பணத்தை ஒழித்து விடுகிறேன், கள்ளப்பணத்தை ஒழித்து விடுகிறேன். கடைசியில் வந்து அவரே உருவாக்கின 2000 நோட்டை அவர் காலி பண்ணார், எதுவும் செய்யலை. அப்போ அது மாதிரி நீங்கள் கேட்கலாம், அது மாதிரி நீங்கள் கேட்கறதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. ஆனால் நான் நேர பாயிண்ட்டுக்கு வர்றேன். எடப்பாடியை வந்து நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்பதை விட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்ற வேண்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிலைத்து நிற்க வேண்டும், அடுத்த முறையும் எதிர்க்கட்சியாக வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர, அதை விட்டுவிட்டு விஜய் வந்துட்டாருன்னா பாவம் ரொம்ப அசிங்கமாகி போயிடும். இல்லை, அதிமுக சார்பாக உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தப்பட்டுச்சா? பிரதர், இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த தருணம் வரைக்கும் எங்களை வாருங்கள் வாருங்கள் திரை மறைவில் அழைத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நாங்கள் மட்டும் எஸ் போகிறோம்னு சொன்னோம்னாலே அங்கே இருந்து யாரை கழட்டி விட்ருவாங்க, பிஜேபி கழட்டி விட்ருவாங்க, போய் வெளியே போய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ போகலாம்ல, பிஜேபி கழதுனா நீங்கள் போகலாம்ல. ஆனால் நாங்கள் ஏன் நாங்கள் போகலை அப்படின்றதுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். அதில் எந்த மாட்டுக்கு போகிறத பற்றி ஒன்றும் தப்பும் இல்லை. ஆனால் ஏன் போகலை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏன் போகலை அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரை நம்புகிறோமோ நம்பவில்லையோ தளபதி ஸ்டாலினை நாங்கள் நம்புகிறோம். அவர் பொறுப்புக்கு வந்ததிலிருந்து இன்று வரை அவர் வந்து சங்கி பயல்களை நேருக்கு நேராக எதிர்த்து கொண்டிருக்கிறார். நம்பர் 1. நம்பர் 2, எதுலையும் போய் அவர் பயப்படலை. இன்னைக்கு கல்விக்கு வந்து நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம், நீ இது மாதிரி கொண்டாந்துருங்க அப்படின்னு சில சிஸ்டத்தை புதிய கல்விக் கொடுக்கும்போது கூட உன் பணம் வேணாம்டா நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு தெளிவாக நிற்கிறார். இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் விரும்புகிறது. சங்கிகளை எதிர்ப்பதில் எந்த வகையான சமரசம் இல்லாமல் செய்கிறார். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை விட முக்கியம், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியவர் எங்கள் தலைவர். சும்மா ஸ்டாலின் மட்டும் உருவாக்கல, சும்மா காங்கிரஸ் மட்டும் உருவாக்கல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எல்லா தலைவருமே எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின், இன்னும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள், எல்லா கட்சியும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது. என்னமும் பார்த்தீங்கன்னா மக்களில் கூட்டணி இல்லை. நீங்கள் டைலாக் விட்டீங்களே, அதெல்லாம் அந்த காலத்தில் சொன்னது. அந்த மக்களில் கூட்டணி இருக்கிற அனைவருமே எங்கே இருக்கிறப்ப இன்னைக்கு எங்கங்க இருக்கிறான்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறான். அப்ப நாங்களே உருவாக்கிய கூட்டணியை, நாங்களே உருவாக்கிய குழந்தையை நாங்களே விச வச்சு கொள்ளுவோமா? செய்ய மாட்டோம்ல. அதனால தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இருவரில் எவரை வைத்து சங்கி பயிர்களை எதிர்க்க முடியும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம். அதற்கு ஏற்ற கொள்கை சார்ந்த மாபெரும் ஒரு தலைவர் தான் ஸ்டாலின். எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, விசிக இடதுசாரிகள் போன்ற கட்சிகள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க, ஒரு கட்சி கொடியேற்ற முடியல, ஒரு கூட்டம் போட முடியல திருச்சியில், ஏன் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு அடுத்த கேள்வி கேட்குறாரு, ரெட் கார்பெட் விரிக்கிறவங்களுக்கு அப்படின்லாம் சொல்றாரு. சரிதான், அவர் சொன்ன கருத்தை வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன், மறுக்கவில்லை. அதோடு சேர்ந்து எடப்பாடியார் அவர்களே, உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்கிறேன். உங்க ஆட்சி காலத்தில் கொடியை ஏற்ற விட்டீங்களா? உங்க ஆட்சி காலத்தில் தான் எங்கே இப்போதான் முடிஞ்சிச்சு. 24ஆம் தேதி ஜூலை 24ஆம் தேதி விழுப்புரத்தில் ஏறக்குறைய 12 தலித்துகள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த காலகட்டத்தில் இருந்த அமைச்சர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர், முதல் அமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமில்ல? இது சும்மா சண்டை பிரச்சனை அப்படின்னாரு. பண்ணியே சுடுற மாதிரி பரம்பக்குடியில் சுட்டாங்களே, யார் ஆட்சி காலத்தில் சுட்டாங்க? இதை விட சாதி வரி எங்களுக்கு இருக்கணுமா? ஆனால் சாதி வரி புத்தி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒன்றும் பெரிய டிஃபரெண்ட் எல்லாம் இல்லை. தொடர்ந்து எங்கள் கொடியை அவர்கள் அவமதிக்கிறார்கள். ரெண்டு பேருமே தொடர்ந்து சேரி மக்களை அடித்து துன்புறுத்துகிறார்கள். அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதில் எந்த வகையான சமரசம் ஆமாங்க இல்லைங்க சூப்பருங்க அவங்க சூப்பராக இல்லை. ஆனால் யார்கிட்ட வந்து குறைந்து இருக்கிறது, யார் அந்த கொள்கையோடு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் கூட எங்கள் புதுக்கோட்டையில் சாதி வெறி பிடித்த அந்த மாவட்டத்தில் 2 தலித்துகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நியூஸ் வந்துச்சா? நேற்று வந்துச்சா? அதுக்கு நான் வாய் மூடி கிடக்கிறோமா? கேட்குறோம்ல, அதுக்கான தீர்வை நோக்கி நகர்றோம்ல. அந்த பேச்சு பேச வேணாம். உடனே அறிவிங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்கேயுமே சாதி பிரச்சனை வராது, நான் முழுக்க சாதி பிரச்சனை போராடுவேன் சொல்லுங்க. வேங்கவேலி போனாராங்க அவரு, எதிர்கட்சி தலைவர் பேர் வந்தமே சொல்லிட்டீங்க. எதிர்கட்சி தலைவர் மேல்பாதிக்கு போனாராங்க, எதிர்கட்சி தலைவர் சின்னத்துறைக்கு போனாராங்க. முதல்வர் போல விடுங்க. ஆளுங்கட்சிக்கு வந்தால் யாருக்குமே அந்த புத்தி தான் வரும். பேசுகிற மாதிரி எல்லாம் நல்லா பேசுவோம். ஆளுங்கட்சி வந்துட்டோம்னா அது சாதி புத்தியோட செயல்படலாம். அது வந்து ஒரு அரசாங்கத்திற்கான அரச பயங்கரவாதம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, மாற்று கருத்தே இல்லை. ஏன் அஜித் குமாருடைய அந்த மரணத்தில் எங்கள் தலைவர் என்ன சொன்னார்? இது ஒரு அரச பயங்கரவாதம் சொன்னார். கூட்டில் இருந்தாலும் இவர் சொல்லலாம், வாயை திறந்து போகலாம்ல. நீங்க வேற, அவர் பயந்து போயிருக்கிறாருங்க. RSS பேரை சொன்னாலே மூத்திரம் பெஞ்சுறாராம், எங்க பெட்டில் பெஞ்சு விடுறாராங்க.
அவர் சொல்கிற கருத்துக்கள் நீங்கள் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படிலாம் ஒரு பிரச்சனை இல்லை பிரதர். அவர் வந்து மாட்டிக்கிட்டார் பிரதர். இவராக போயெல்லாம் வந்து எவனாவது தானே தெரிஞ்சு தானே வந்து கையை காலை கட்டிக்கிட்டு குதிப்பான் எல்லாம் கிணத்துக்குள்ள. நான் சொன்ன மாதிரி அவர் அப்படி இல்லை. அவருக்கு என்ன பொசிஷன்னா, இப்போ நீ சொன்னீங்களா கருப்பு பணம் கள்ளப்பணம் எல்லா பணத்தையும் பார்த்துட்டாங்க. சிக்கலில் மாட்டிக்கிட்டாரு. ரெட்டலையை முடக்கிட்டாங்க. செங்கோட்டையை வச்சு மிரட்டினாங்க. இப்போ அண்ணன் செங்கோட்டை எங்க சொல்லுங்கள்? இப்போ சொல்லுங்கள். அன்னை செங்கோட்டையன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்கே பார்த்தாலும் பேட்டி கொடுத்தாரு. இப்போ எங்கே அமைதியாயிட்டாரு? எடப்பாடி ஆளுமைக்கு கட்டுப்பட்டுட்டாரு. ஆட்டி வைத்தால் யார் ஒருவர் ஆடாத கண்ணான்னு பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஆட்டி விட்டதே RSS பிஜேபி இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை கண்ட்ரோல் பண்ணிட்டாருல எல்லாத்தையும். அது ஒரு ஆளுமை தானே. எப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணாரு? எப்போ அமித்ஷாவுடைய கதவை துறந்து கொண்டு இல்லை கதவை மூடிக்கொண்டு காலில் விழுந்தார் பார்த்தீங்களா? எப்படி சசிகலா மாட்டை வந்து ஊர்ந்து போனார்ல, அதே மாதிரி எப்போ அங்கே போய் விழுந்தாரோ அன்னைக்கே எல்லாமே சரியாயிருச்சு. அதுக்கு அவரும் சொல்றாரு, நான் ஊர்ந்து வந்தேன் பறந்து வந்தெல்லாம் சொல்றீங்க, நான் வந்துட்டேன்ல அப்படிங்கிறாருல. வாழ்க்கையில் அதாங்க ரொம்ப முக்கியம். நீ எப்படி வர்றன்றதே முக்கியம். அரசியலில் எப்படி வேணுமாலும் வரலாம், அது அரசியல் அல்ல. அரசியலில் வந்து ஒரு ஒழுக்கம் வேண்டும், ஒரு நேர்மை வேண்டும், ஒரு தைரியம் வேண்டும். அதுதான் அரசியல். கதவை மூடிக்கிட்டு நீ காலில் விழுந்துட்டு வெளியில் வந்து சவுடாக பேசுனீங்கன்னா அதுதாங்க நாங்கள் நேருக்கு நேராக பேசணும். வேற ஒன்று இன்னும் சொல்லுங்கள். அவரை வந்து நீங்கள் ரொம்ப அவரை வந்து கொச்சைப்படுத்துகிற அளவிற்கு என்னை பேச தூண்டுகிறீர்கள். அவர் வந்து எப்படி தான் ஒரு புரட்சி தமிழன் பட்டம் வாங்கி வச்சிருக்கிறாரு. எப்படி புரட்சி தலைவர் அந்த அவருக்கு பட்டம் இருந்துச்சோ, புரட்சி தலைவிக்கு இருந்துச்சோ, அது மாதிரி புரட்சி தமிழன் ரொம்ப நம்ம வந்து கேவலப்படுத்தி பேசக்கூடாது. அது பட்டத்துக்கே இழிவாகி போயிடும். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நீ எப்படி வந்தீங்க, எப்படி கதவை மூடிக்கிட்டு என்ன பண்ணீங்க, அதெல்லாம் மேட்ரு இல்லை. பயப்படாதீங்க. பிஜேபியை பார்த்து நாங்கள் இருக்கிறோம். இல்லை ஒரு பயப்பு இல்லையா? இது தனி கட்சி, எங்கள் கட்சி தான் பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கணும் ஓப்பனாக அடிக்கிறாரு. அதாவது இவர் ஓப்பனாக பேசலாம் பிரதர். ஆனால் அமித்ஷா என்ன சொல்கிறாரு? அமித்ஷா சொன்ன கருத்து நீ கேட்டீங்களா? அதுக்கு தான் பதிலடி கொடுக்குறாரு அவரு. நான் தான் முதல்வர், இங்கே தனிப்பெரும் கட்சி அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறாரு. அப்படி அமைச்சா மகிழ்ச்சி தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து. நாங்கள் அவரை வந்து நாங்கள் பாராட்டுக்கிறோம், வாழ்த்தை தெரிவிக்கிறோம் பிரதர். அதில் ஒன்றும் மாற்று கருத்து. ஆனால் நடக்க போகிற யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, அந்த பக்கத்து விஜய், இந்த பக்கத்து அன்னை சீமான், 4 முனை போட்டி. இந்த 4 முனை போட்டியில் எப்படி மக்கள் கூட்டணி இருக்கும் பொழுது எப்படி அம்மா ஜெயலலிதா அம்மா திருப்பி வந்துச்சு பார்த்தீங்களா? அது மாதிரி இப்போ இந்த 4 முனை போட்டி நடக்கும்போது ஈஸியாக இவர் வந்துடுவார். யார்? தளபதி ஸ்டாலின். இது எதார்த்தம். இது வந்து மேத்தமெட்டிக் கால்குலேஷன். A+B² எல்லா இடத்துலையும் ஒன்று தான். ரைட்டா? அதைத்தான் நான் இங்கே சொல்கிறேன். அப்போ இவர் ஆட்டோமேட்டிக்காக வரப்போகிறாரு. ஆனால் இப்போ பிரச்சனை 2வது இடத்துக்கு தான் பிரச்சனை. 2வது இடம் யாருக்கு அப்படின்னா, நான் சொல்கிறேன்ல, வெறுப்பு உறுப்பு இல்லாமல் சொல்கிறேன்ல, பிஜேபி இல்லாமல் இருந்தால், நான் சொல்கிறது இங்கே கூட்டலாம் இருக்குன்னு தைரியமாக சொல்கிறேன் பாருங்க, பிஜேபி இல்லாமல் இருந்தால் எடப்பாடி தலைமையில் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தனியாக இருந்தாலும் இப்போ இந்த பிஜேபின்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ -15%. இல்லை பிஜேபி இல்லாமல் -15% பொறுங்க. தலித் ஓட்டுகள், சிறுபான்மை ஓட்டுகள், கிறிஸ்துவ ஓட்டுகள், ஜனநாயக ஓட்டுகள் அவருக்கு இல்லை. நாங்கள் 15% ஓட்டுல தான் நான் எங்களுக்கு ஆரம்பமே. எங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற அந்த கூட்டணிக்கு, நல்லா கேட்டுங்க சுரப்பாயிண்டு, விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற அந்த கூட்டணி, இந்த கூட்டணி திமுக கூட்டணி, அது அப்படியே வருது. அப்போ நாங்கள் வெற்றி பெற்றுவோம். இன்னும் சொல்ல உங்களுக்கு தரவு சொல்கிறேன்ல, இப்போ 40க்கு 40 வெற்றி பெற்றோம்ல, அந்த 40ல் சட்டமன்றமாக நாங்கள் ஸ்டடி பண்ணோம், எல்லாம் ஓட்ட போகிறோம் பார்த்தோம். அதில் வந்து 211 தொகுதியில் திமுக தானே வெற்றி பெற்றதா வரலாறு சொல்லுது, ரெக்கார்டு சொல்லுது. இப்போ 211 இப்போ வர முடியாமல் போனாலும் கூட அது பாராளுமன்றம் ஓகே, அட்லீஸ்ட் வந்து 180 வந்துடும்ல. மிச்சம் இருக்கிற தொகுதியை தான் அவங்க பிரிச்சுக்க போகிறாங்க. அதில் 2ஆம் இடத்திற்கு விஜய் வரப்போகிறார். நான் சொல்கிறது வந்து நக்கீரனில் நீ ரெக்கார்டு மேத்தமெட்டிக்ஸ் இது மாறாமல் இருந்தா, பிஜேபி கழட்டி விட்டான்னு வச்சுங்களேன், அது ஸ்டோரியே வேற. இப்போ பிஜேபி அங்கே இருக்கிறனால பிஜேபி கழட்டி விட்டு தானே 2024 போட்டிட்டாங்க. அதில் ஒன்றும் பெரிய வெற்றி பெறலையே. நீங்கள் சொன்ன மாதிரி 40-40 திமுக கூட்டணி தானே ஜெயிச்சிச்சு. 40-40 வெற்றி பெறலாம், வெற்றி பெற்று அங்கே சென்று இருக்கலாம். ஆனாலும் கூட அது எந்த தேர்தல்? பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வலுவாக இருப்பது தமிழ்நாட்டில் தான். இவருக்கு அவர் ராகுல் காந்திக்குன்னு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் வேறு அங்கே இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் அவங்க அவ்வளவுக்கு ஓரளவுக்கு வந்ததே பரவாயில்ல. பல இடங்களில் வந்து டெபாசிட் போச்சு, அது வேறு பிரச்சனை. 2ஆம் இடத்துக்குலாம் வந்தாங்க, வேறு யாரும் வரல. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை சட்டமன்ற தேர்தல் இப்படி நின்றா, நான் சொல்கிறேன் பிரதர், விஜய் வந்துடுவாருங்க. போட்டி வந்து 2வது இடத்துக்கு இவர் வரவே முடியாது. பிஜேபி கழட்டி விட்டாருன்னா அது வேற. இல்லை அதிமுக அவ்வளோ குறைவாக மதிப்பிடுறீங்க? பிஜேபி ஒன்று இருக்குல்லங்க. இல்லை அதிமுக ரெட்டை இலைன்னு வச்சுட்டு பிரதர், நல்ல பால், ஃபுல் பால், 1 லிட்டர் பால் இருக்கு குடிக்கிறதுக்கு வச்சிருக்கிறோம். விஷம் கொஞ்சோன்னு தானே, அப்படி லைட்டாக தானே போடுறோம், காலியாகிருதுல, குடிச்ச செத்து போயிடறாங்களா, அது மாதிரி பாவம். இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுமா உண்மையில் நிலவரம்? கீழே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளலைங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொண்டன் இருப்பான்ல, உயிர் தொண்டன் இருக்கான்ல, இண்டிவிஜுவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தனிப்பெரும்பான்மை யாருக்கு தெரியுமில்ல?
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. திமுகவோட அங்கே வந்து அதிகமாக இருக்காங்க தெரியுமில்ல, பல பெரிய சர்வே உங்கள் ரிப்போர்ட் பூரா தெரியுமில்ல. ஆனால் ஏன் வர முடியலை? பிஜேபி அதை வந்து காலி பண்ண போகிறாங்க. இல்லை விஜய் 2வது இடங்கிறது உங்கள் ஆசையா இல்லை உங்களுடைய? பிரதர் யதார்த்தம் பிரதர், நான் யதார்த்த கால்குலேஷனாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் இப்போ அதிகமான இளைஞர்கள் வந்து எப்படி வருவார்? விஜயை நம்பி யாரும் இன்னும் கூட்டணியிலே போய் சேரலையே, எப்படி ஒரு 2வது வர முடியும்? இங்கே பிஜேபி இருக்குல்ல, பிஜேபி இங்கே இருக்கிறனால பிஜேபியோட பி டீம் தான் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் ஒரு திமுகவோட பி டீம்ங்கிறாங்க. அவர் எந்த பி டீமா இருக்கட்டும், ஏ டீமா இருக்கட்டும், சி டீமா இருக்கட்டும், அது நமக்கு இப்போ பிரச்சனை இல்லை பிரதர். அவங்க வாட்டு அமைதியாக இருந்துட்டு போகட்டும். என்னுடைய கருத்து என்னவென்றால், எங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்து 2ஆம் இடத்திற்காக நீங்கள் வந்து போட்டி போட்டுக்கிறீங்க. தயவு செய்து பிஜேபி கழட்டி விட்டீங்கன்னா 1ஆம் இடத்துக்கே போட்டி போடலாம். இருக்கிற வரைக்கும் 2ஆ 3ஆன்னு போயிடும். உங்க எடப்பாடி பழனிசாமி பேரணி பெறப்போ உங்க தலைவர் வாழ்த்து சொல்றாரு, நீங்க எப்படி எடப்பாடி முதலிடத்தை பிடிக்கலான்னு அறிவுரை சொல்றீங்க? அப்ப என்ன பிளான்ல இருக்கீங்கன்னு புரியல. நாங்கள் ஒரு பிளானிலும் இல்லை, நாங்கள் ஒரு யதார்த்தவாதி. யதார்த்த உண்மைகளை மக்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். மக்களை அரசியல்படுத்த வேண்டும் என்பது எங்களோட நோக்கம். அரசியல்படுத்தி நடந்தேற வேண்டும், அது அடுத்தடுத்த தலைமுறைக்கும் தொடர்ந்திட வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் அனைத்து கட்சி தொண்டர்களும் அரசியல்படுத்துகிறோம். சும்மா அதிமுக திமுக அப்படி மட்டும் இல்லை, எல்லா தொண்டரும் அரசியல் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். அப்போதே மக்களுக்கு நல்லது நடக்கும் என்ற நல்ல எண்ணம். அந்த அதிமுக ஏதோ ரகசியமா பேசுனதுன்னு சொன்னீங்க, அதை பாதியிலே விட்டுட்டீங்க, கொஞ்சம் சொன்னீங்கன்னா. அவங்க என்னன்னா, இந்த பிஜேபி கலட்டினாங்களே அந்த பீரியடில் நாங்கள் வரணும்னு எங்களை அன்போடு அழைத்தார்கள். திரைமறைவில் நடக்குது, திரையை மூடிக்கிட்டு அது வேற மேட்ரு. பேசினது உண்மை, அது வந்து அழைத்து கொண்டிருந்தார்கள். நேரடியாக எங்கள் தலைவரையும் அழைத்தார்கள். இப்போ இந்த தருணம் வரைக்கும் கூட அழைத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து தளபதி ஸ்டாலினை முழுமையாக நம்புகிறோம். அவர் ஒரு கேடயமாக நாங்கள் நினைக்கிறோம், மக்களின் பாதுகாவலாக நினைக்கிறோம். உண்மை பிரதர், சும்மா கூட்டில நான் சொல்லிட்டு போகலாம்ல, அவர் நல்ல மனுஷன். இதுலேயே நான் பேசுகிறேன், நீ போட்டு போன முறை வைரலாக்கி விட்டீங்க. அதாவது உண்மையே தான் சொன்னேன். திமுக அமைச்சர்கள் சிலர் ஜாதி வேரோட, அது உண்மைதான், அதில் மாற்று கருத்தில் அவங்களாம் ஒழுங்காக இருந்தாங்கன்னா தளபதி ஸ்டாலினை யாருமே வந்து வெற்றி பெறவே முடியாது. அந்த லெவலுக்கு அவர் பெரிய தலைவலி. அவரே சொன்னார்ல, நிம்மதியாக நான் தூங்கி எந்திரிக்க முடியல. இன்னைக்கு கூட ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கிறாருங்க, பாவங்க. அதெல்லாம் காரணம் வந்து இந்த 2ஆம் கட்ட சாதி வெறி பிடிச்ச ஒரு சில அமைச்சர்கள் தான் பிரதர். ஓப்பனா பிரதர், அதான் உண்மையும் கூட. இல்லைன்னா அவர் இன்னும் நல்லா திடாகரத்தமாக இருக்கக்கூடிய ஆளு தான். இப்போ போய் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்கன்னா முக்கிய காரணம் ப்ரெஷர் ரொம்ப கொடுக்குறது, அளவுக்கு மீறி அவர் ஒன்று நினைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து SC STகளுக்கெல்லாம் ஒரு 4 விழுக்காடு 5 விழுக்காடு வந்து பொறுக்கிருமல் எடுத்துங்கன்னு ஆர்டர் போட்டார். ஆனால் 2ஆம் கட்ட அந்த அமைச்சர்லாம் கொடுக்கக்கூடாதுன்றாங்க. இப்போ இது மாதிரி ப்ரெஷர்லாம் இருக்குன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். இது மாதிரி 1000 பிரச்சனை. ஏடிஎம்கே என்னென்ன ஆஃபர் வச்சாங்க உங்கள்கிட்ட? ஏன்னா திரும்ப சொல்றாரு, எனக்கு அதிக ஆசை காட்டினா வந்துருவோன்னு நினைக்கிறாங்க, அதிக சீட்டு தரங்குறாங்க, துணை முதல்வருங்க மாதிரிலாம் பேசுறாங்க, என்ன யாருன்னு தெரியாம பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு. வேற என்ன மாதிரியான ஆஃபர்லாம் அதிமுக கொடுத்தாங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எங்கள் தலைவரை வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தலைவரை விடுங்க, தலைவர்கள் எல்லாம் டுபாக்கூர் தலைவர், அதை விடுங்க. ஒவ்வொரு தொண்டனுமே நினைக்கிறேன், நமக்கு ஆட்சியை பிடிக்கணும்னா நமக்கு வந்து திருமாவளவன் வரணும்டா அப்படின்னு. மோஸ்ட் வாண்டட் பார்ட்டியா விசிகே தான். அந்த அழைப்பை வந்து ஏற்றுதான் இவர்கள் வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு தொகுதிகளை கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை. இப்போ நாங்கள் போனாலும் கூட எங்களுக்கு 25 சீட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. பிஜேபி கலட்டி விட்டுருவாங்க. அவர்களே ஆட்சி அதிகாரத்துக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்கள் போயிட்டோம்னாலே அப்படியே அந்த கேம் சேஞ்ச் ஆயிரும். உங்களுக்கு எப்படி திடீர்னு பார்த்தோம்னா அப்படியே கிரிக்கெட்டில் நீ பார்த்துட்டே இருப்பீங்க, ஆனால் அப்படியே வந்து இவர் இறங்குவார். யார்? நம்ம கேப்டன். பழைய கிரிக்கெட்டை சொல்லல, அவர் வந்து இறங்கிட்டாருன்னா ஸ்டோரியை மாறிடும். புரியுதா? நீங்கள் பாட்டு இப்போ கம்பேர் பண்ணி விடாதீங்க. கரெக்டா? இல்லை, நீங்கள் திமுகவுக்கு மெசேஜ் சொல்கிறீங்களோ 25 சீட்டு கேம் மாறும் பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறது? பிரதர், அப்படிலாம் நாங்கள் சொல்லவே மாட்டோம். நாங்கள் இவரை ரொம்ப நாங்கள் நம்புகிறோம். யாரை? தளபதி ஸ்டாலின். மற்ற ஆளுகளும் நம்பலை. அவர் வந்து உண்மையிலே நல்ல மனிதர். அவங்களே 200+ நிப்போங்கிறாங்க. அப்போ கூட்டணிகளுக்குலாம் 200+ நிப்போம் சொல்ல, 200+ ஜெயிப்போம்னு சொன்னாங்க. நல்லா அதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க பிரதர். சும்மா வந்து 200+ ஜெயிப்போம் அப்படின்னா இப்போ எத்தனை நிப்பாங்கன்னு? 200+ ஜெயிக்கிறோம்னா அதுக்குள்ள கூட்டணியும் அடக்கம். திமுக மட்டுமே அவர் சொல்றாரு. இல்லை, அப்படிலாம் எங்கேயுமே சொல்லுவேன். நீ நல்லா கவனமாக பாருங்க. மற்றவங்க சொல்கிறாங்க, பதில் சொல்ல முடியாதுங்க. நமக்கு ஒன்லி வந்து யார் அப்படின்னா தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின். அவர் வந்து நம்ம வந்து கூட்டணி சேர்த்து தான் சொன்னேன்னு விளக்கமே கொடுக்குறாரு. அவர் சும்மாலாம் இல்லை. ஆனால் எங்களை அவர் மதிக்கிறாருங்க, நாங்கள் அவரை மதிக்கிறோமுங்க. அது கலண்டு போகணுன்னு உள்ளுக்கே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அதெல்லாம் இப்போ நம்ம பேசியிருக்க முடியாது. கரெக்டாக எங்களுக்கு எடப்பாடி நிறைய ஆஃபர் கொடுத்தாரு. ஆஃபர் வேணாமுங்க, அமைதியாக இருங்க, முதல்ல வந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறீங்கன்னு அவரை கழட்டி விட்டோம். அதில் கோபத்தில் தான் அவர் இது வரைக்கும் ஒழுங்காக பேசியிருந்தார். அந்த கோபத்தில் கூப்பிட வரமாட்டாரு பாரு அப்படின்னு சொல்லி கோபத்தில் அவர் பேசுகிறாரு. கோவப்படாதீங்க, நீ முதல்ல உங்களை கரெக்டாக ஸ்டேண்ட் பண்ணுங்க. காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு யாருக்குமே எதுவுமே தெரியாது. அரசியல் எதுவும் எப்பவுமே நடக்கலாம். சொல்றதுல எனக்கு நம்ம திமுகவுக்கு சொல்ற மாதிரியே கேட்குது. 25 சீட்டுக்கிறீங்க. அடுத்த எங்கள் தலைவர் வந்து வெளியில் போகும்போது ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னாங்க தெரியுமில? அன்பு தம்பி திருமாவளவன், எங்கு சென்றாலும் வாழ்த்துக்கள், ஆனால் அரசியலில் அவசரம் கூடாது. அது மாதிரி இப்போ எடப்பாடிக்கு நான் சொல்கிறேன்,
ஐயா உங்களுக்கு அவசரம் கூடாது, அவசரப்பட்டு நீங்கள் போய் பிஜேபியில் சேர்ந்துட்டீங்க, அது உங்கள் தப்பு அப்படின்னு நான் அவருக்கு சொல்கிறேன். விசிக தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், நாங்கள் அன்னைக்கே படித்து அன்னைக்கே எக்ஸாம் எழுதுறவங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னும் 8 மாதம் கழிச்சு வரப்போகிற தேர்தலுக்கு இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னாரு. அதற்கு எடப்பாடி ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்துருக்காரு. போய் பாருங்க, தெரிஞ்சா பேசுங்க, தெரியாமல் பேசாதீங்க. 3 வருடம் ஒரு டிகிரி படிக்கணும்னா மாணவன் இத்தனை நாள் கல்லூரிக்கு போகணும், படிக்கணும், அதெல்லாம் ப்ராசஸ் இருக்கு. அன்னைக்கே படிச்சு அன்னைக்கே எழுதுறது மாணவர்களுக்கு தவறான வழிகாட்டுதல் பண்ணாதீங்க. வேற ஏதாச்சும் உதாரணம் சொல்லுங்க, இதுல சொல்லாதீங்க. எடப்பாடி சொல்லிருக்காரு, பிரச்சாரத்துல பேசியிருக்காரு. எந்த கல்லூரியில் அவர் படிச்சாருக்கு முன்னாடி இல்ல தெரியல பிரதர், எனக்கு தெரியாம இருக்கலாம். எடப்பாடி எதுவும் கல்லூரியில் படித்திருக்கிறாரா? அவரும் படிச்சிருக்காரு, டிகிரி ஹோல்டர். அப்படியா? அப்படியா? ரொம்ப வாழ்த்துக்கள். எங்க தலைவர் வந்து நல்லா கேட்டுக்குங்க, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்ஏ கிரிமினாலஜி அண்ட் தென் பிஹெச்டி இன் எதுல? பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல. டாக்டர் மத்தான டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி, டாக்டர் ஜெல்வி ஜெயலலிதா, டாக்டர் அப்படி யாரமா நீ சொல்லிக்கிறீங்க, மோடி, எல்லாம் வந்து வாங்கப்பட்ட பட்டம். எங்க தலைவர் படிச்சு வாங்கப்பட்ட பட்டம். அதனால எங்க தலைவருக்கு வகுப்பெடுக்கிற வேலையை விட்டுவிட்டு நீங்க தானா தற்கொலை செய்கிற அந்த பொசிஷனை விட்டுட்டு ஒரு காப்பாற்றி வாங்க அப்படின்றத நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். எங்க தலைவர் சொன்ன கருத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. அதாவது நாங்கள் வந்து தேர்தல் சொன்ன அர்த்தமே உங்களுக்கு புரியலை. நாங்கள் தேர்தலை பற்றி என்றைக்குமே சிந்திக்கிற அமைப்பே இல்லைங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கும் தேர்தலுக்கும் சம்மந்தம் இல்லாத அமைப்பு. எங்களோட அமைப்பு வந்து மக்களுக்கான விடுதலைக்காக தான் நாங்கள் போராடுறோம். அதாவது தலைவரை வந்து நாங்களே சொல்லுவோம், அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவன் அரசியல்வாதி, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவன் போராளி. எங்கள் தலைவர் முழுக்க முழுக்க போராளி. எங்கள் தலைவர் ஊர்ந்து போயோ இல்லை ஏட்டி பூட்டி அப்படி பண்ணியோ இப்படி பண்ணியோ அதிகாரத்தை கைப்பற்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. அப்படி கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிற மாட்டேன். நாங்கள் நேர்மையாக மக்களை அரசியல்படுத்தி தான் நாங்கள் ஒவ்வொன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் வந்து போய்கிட்டு இருக்க அந்த போக்கில் தேர்தல் வந்து வர்ற மாதிரி ஒரு இது வருது, எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாமுக்கு அன்னைக்கு படித்து அன்னைக்கு நாங்கள் சோழியை முடிச்சிருவோம். அதைத்தான் அவர் சொல்ல வர்றாரு. நாங்கள் ஒன்றும் பயங்கரமாக செட்டப் பண்ணி எந்த தொகுதியில் யார் நிப்பாட்டணும், யார் இது பண்ணணும் அப்படின்னா எந்த பிளானும் இல்லை. இப்போ சொல்லப்போனால் சீமாலாம் போட்டாரா, பாதி வேட்பாளர் போட்டாரா, திமுகலாம் நீ செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணா திமுக ஏறக்கூடிய அந்த முடிவுக்கு வந்துருச்சு. எங்களுக்கெல்லாம் யாருன்னே தெரியாது. தேர்தலுக்கு முதல் நாள் தான் எங்கள் தலைவரே சொல்லுவார். தேர்தலுக்கு அதாவது அந்த அறிவிச்சு இந்த இது பண்ணுவாங்கள்ல, ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கள்ல, அதனால் வாக்கு மன்னிக்கணும், அந்த தேர்தலுக்கு போய் பேரெல்லாம் பதிவு செய்வாங்கள்ல, அந்த முதல் நாள் தான் நீங்களாம் வேட்பாளர் போங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் அதைத்தான் சொல்ல வர்றாரே தவிர அதில் போய் மாணவர்களுக்கு நாங்கள் தப்பாக வழிகாட்டவில்லை. அப்புறம் எப்படி இவர் வந்து டாக்டரேட் வாங்கினாருங்க தலைவர்? அதாவது தேர்தலை ஒப்புமை பண்றாருங்க, அது புரியாம பண்றதுக்காக நான் கேட்டேன், அவர் படிச்சிருக்காருன்னு கேட்டேன். எந்த தலைவனா அப்படி சொல்லுவாங்களா? எங்க தலைவருடைய முக்கியமான ஃபண்டமெண்டலே படி, தமிழ் மண்ணை பிடி, இதே எங்க தலைவருடைய கருத்துங்க. படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய இன்னைக்கு நிகழ்கால தலைவர் எங்க தலைவர் தான். 27 நேரம் படிச்சுட்டே இருப்பார். டைம் எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் புத்தகத்தை படிப்பார். அமைப்பாயத்தில் புத்தகத்தை அதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து இப்படி சொல்லவே மாட்டார். நீங்கள் புரிந்து கொண்டது தப்பு. ஏனென்றால் நீங்கள் கல்லூரிக்கு போயிருக்கிறேன் என்று நெறியாளர் சொல்கிறார். எந்த கல்லூரி என்னன்றதை மோடி சொன்னதை போல நீங்கள் சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தெல்லாம் பார்க்குறீங்களா? போராடமெல்லாம் மக்கள் அலைகடல திரண்டு வராங்க, அது ஒரு பெரிய உற்சாகம் அளிக்குது அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றா உற்சாகமா இருக்குன்னு? கீழே ஒரு லேடியே கத்துனாங்க, அண்ணா நீ எப்போ நான் வருவேன் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அதுக்கு வந்து 2000 ரூபா. இதெல்லாம் பிரதர் ரெக்கார்டு இருக்கு பிரதர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, கந்தர்வக்கோட்டையில் வந்து என்னடா அப்படின்னு நான் நண்பர்கள்ட்ட கேட்டேன். ஏன்னா நாளைக்கு என் நிகழ்ச்சி இருக்குது, புத்தக வெளியீட்டு விழா, நான் போகிறேன், பார்த்துருப்பேன், என் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கு. ரைட்டாக என்னப்பா தம்பின்னு கேட்டேன். அண்ணே இங்கே வந்து வந்தாங்கண்ணே, சேரி மக்களுக்கு காசு கொடுத்தாங்கப்பா. சேரி மக்கள் ஏழை தானே, ஏழை மக்கள் தானே, எல்லாம் கூட்டி போனாங்கண்ணே. அது மட்டும் இல்லாமல் நான் கூட்டியாந்ததுக்கு பூராமே 1000 ரூபா கொடுக்குறாங்கண்ணே, பிரியாணி கொடுக்குறாங்கண்ணே. மற்றவங்களுக்கு வந்து சில பேர் வந்து அந்த பக்கெட்டு எந்த பக்கெட்டு சொல்கிறேன், அங்கெல்லாம் வந்து குவார்ட்டர் கொடுக்குறாங்கண்ணே. அதுமாதிரி ஆளை ஏற்றிட்டாங்க அப்படின்னு. சரி ரைட்டு, இது யதார்த்தம் தானே. இது வந்து இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்ட கட்சி, இன்னொன்று ஆளை போகிற கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் மெயினாக அவங்களுக்கே தெரியும். நான் வந்து யாரையும் குறைச்சி மதிப்பு இல்லை. அவங்க ஆளை கூப்பிட்றதுக்கே வந்து சினிமா படத்தில், சினிமாவில் வந்து ஒரு மக்கள் தொகையை காட்டணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு மேனேஜர் சொல்லுவாங்க, ஏய் ஆளை கூட்டி ஆப்பான்னு, தலைக்கு இவ்வளோ காசுப்பா காட்டுறாங்கல்ல, பயங்கரமாக மக்கள் அப்படியே காட்டுவாங்க, 1000 பேர் 2000 பேர் அதேமாதிரி காட்டிட்டு உடனே ஆள் போயிடுவாங்க. அதுமாதிரி செஞ்சுருக்கிறாப்புல. அதை பட்டுச்சுன்னா நீங்கள் பூரிப்படைய வேண்டாம், சரியா? அது வந்து காசு கொடுத்தது. ஆனால் அதே மாதிரி ரொம்ப கெட்டு குட்டியராக போச்சு நம்ம அந்த அரசியல். அது ரொம்ப எனக்கு கவலையாக இருக்குது. இல்லை இப்போ எல்லா கட்சியும் கூட்டம் கொடுது, விசிகாவுக்கும் கூட்டம் கொடுது, அந்த மாதிரி ஒரு லைனில் நம்ம பார்க்க முடியாது இல்லையா? அதுதான் நான் சொல்ல வரேன் பிரதர். நீங்கள் எங்கே கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியுது, தெளிவாக நேரே கேளுங்க, அதில் ஒன்றும் அர்த்தம் இல்லை. மற்ற எல்லா கட்சியுமே ஏறக்குறைய காசு கொடுத்து ஆளை கூட்டியாராங்க. விடுதலை சிறுத்தையில் ஒவ்வொரு தொண்டனுமே தான் சொந்த உழைப்பால் வருகிறான். வந்த பிறகு அவன் காசு கொடுக்குறேன், அவன் தலைவர் காசு கொடுக்குறேன், எங்களுக்கு காசு கொடுக்குறேன். அண்ணே வாங்கினேன், இந்த வச்சுக்கோங்கண்ணே, நல்லா ஒரு இதை காட்டு கொண்டாங்கண்ணே, அதனால் அலங்கார வாகன உறுதி பண்ண பேரணியில் என் சொந்த காசா? தொண்டையும் கொடுத்த காசு தானே. அதுமாதிரி தொண்டர்கள் வந்து கொண்டாடுகிறார்கள்.
எங்கள் கட்சி இன்னும் ஒரு சில கட்சிகள் இருக்கலாம், அது எல்லா கட்சின்றதை நான் மக்கள்கிட்ட விட்டுறேன். ஆனால் மெயினாக இருக்கிற கட்சி புரியுதா, அந்த கட்சிக்கெல்லாம் எவனும் வர்றதில்லை. அந்த பொறுப்பாளர் வருவேன், மற்றவன் பூரா காசை வாங்கிக்கிட்டு தான் வர்றான்ன்றது முழுக்க முழுக்க நக்கீரனுக்கு தெரியாமல் இருக்காது. நக்கீரனுக்கு முழுக்க முழுக்க தெரியும். ஆனால் அது உண்மையை நான் சொல்கிறேன். இதில் என்ன எனக்கு இது பிரச்சனை. அப்புறம் கடைசியாக ஒரு கேள்வி, ராமதாஸ் வந்து திரும்ப இருக்கிற அணியில் இணையறதுக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை, இணைவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்களும் உங்களுடைய அந்த பழைய முடிவுகளை தளர்த்திக்க தயாராகிட்டீங்களா? அதாவது ஐயா ராமதாஸ் அவர்களை இந்த நேரத்தில் நான் உண்மையிலே அவருக்கு வந்து எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ கூட அவருடைய வாழ்க்கை வரலாறு சேரன் திரைப்படமாக எடுக்கிறார், படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஆனால் அரசியலில் வந்து நீங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை எல்லாமே செஞ்சிட்டீங்க. இப்போ நீங்களே சொல்கிறீங்க, என் பையனை வந்து நான் ஆக்கியிருக்கவே கூடாது, ஆக்கினேன், பெரிய தப்பு. அதுக்கு முன்னாடி சொன்னார், என் குடும்பத்திலேருந்து ஒருத்தன் கூட அரசியலுக்கு வர மாட்டேன், வந்தானே என்னை வந்து நடு ரோட்டில் வச்சு அடிங்க சொன்னது ஐயா தான். எந்த காலகட்டத்திலும் ஜெயலலிதாவோடு நான் கூட்டணி வைக்க மாட்டேன். அப்படி கூட்டணி வைத்தால் நான் சொல்ல முடியாது, இந்த பார் இல்லை அந்த பார் உள்ள வரைக்கும் நான் வந்து கூட்டணி வைக்க மாட்டேன் சொல்லிட்டு எங்கே ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறாங்களோ என்னமோ அங்கே போனார். இதெல்லாம் யதார்த்தமான உண்மை. அதே மாதிரி அவர் வந்து நான் சொல்கிற உண்மை பிரதர், மரக்காணம் கலவரம் எப்படி வந்துச்சு, எப்படி குடிசையெல்லாம் அந்த காலகட்டத்தில் எரிக்கப்பட்டது, இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம், அரசியலில் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டாங்கன்னு. ஆனால் ஒன்றை திட்டமிட்டு பரப்புனார். தலித் அல்லாத பயலுக ஜீன்ஸை மாட்டிக்கிட்டு டிஷர்ட் மாட்டிக்கிட்டு எங்கள் பிள்ளையெல்லாம் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு நாடக அரசியல் இருக்குது, நாடக காதல்னு புதுசாக அவனை கொண்டாந்து கொடுத்தாரு. அதில் வந்து எங்கள் தலைவரை கொலை செய்வதற்கு கூட திட்டம் போட்டார். நான் சொல்கிறேன் 100க்கு 100 உண்மைங்க. நீங்கள் தலைவர்கிட்ட போய் கேளுங்க. அப்புறம் நாங்கள் தான் பாதுகாப்பு அரணாக நின்றோம். எங்கள் தலைவரை கொலை செய்வது, இவர் ஒன்றும் கொலை செய்ய சொல்லலை, இது மாதிரி பேசி பேசி எங்கள் பெண்களை வந்து இழிவாக பேசுறாருன்னு இல்லாத பொருளாக பேசி அவ்வளவுக்கு போயிடுச்சு, மனசு உடஞ்சு போச்சு. எங்கள் தலைவர் ஒரு நாள் மேடையிலே சொன்னார், தனியாக சொன்னதானே அது சொல்லக்கூடாது, மேடையிலே சொன்னார், நான் இன்னும் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் அரசியலில் ஒரு புத்தனை போல நேர்மையாக வாழ்கிறேன், ஆனால் என் மேல் இல்லாத பொல்லாத கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார், நிச்சயமாக அவர் அனுபவிப்பார். எங்கள் தலைவர் ரெக்கார்டு இருக்கு பிரதர், இன்னைக்கு அதைத்தான் அவர் அனுபவிக்கிறார். அவர் விட்ட சாபம் இல்ல. ஒரு மனிதன் வந்து நேர்மையா இருந்து சொன்னா, ஒரு காலத்துல ஒரு பெண்மகள் சொன்னா மழை பெய்யும்னு தான் திருக்குறள் இருக்குல்ல, அது அரசியல வந்து ஒரு ஒழுக்கம் சார்ந்து இருக்கிறார்ல. அப்ப அந்த ஒழுக்கம் சார்ந்த ஒருத்தர் வந்து இல்லாத பொருளாத பேசும்போது அவருக்கு மனசு உடைவார்ல, அதை சொல்லிட்டாரு, நடந்துருச்சு. இன்னைக்கு வந்து அவ்வளவு பெரிய ஐயா இன்னைக்கு இப்படி வந்து சொந்த மகனால மற்றவன் பிரச்சனை பண்றான்னு விடுங்க, சொந்த மகன் அவர் தான் அவனை வளர்த்து ஆளாக்கி அன்புமணி இருந்த பொசிஷன் உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாது, நாங்கள் நேரடியாக பார்த்துருக்கோம், பேசக்கூட தெரியாதுங்க. அவ்வளோ பெரிய ஆளை உருவாக்குனவர் இன்னைக்கு அவரே அப்பாவை எதிர்த்து வந்து நிற்கிறாருன்னா மனசு உடைஞ்சு போயிருப்பார்ல. அந்த நேரத்தில் நானும் அவர் மனசை உடைய நாங்கள் விரும்பலை. அவர் சொன்ன கருத்தை வரவேற்கிறோம். நிச்சயமாக எங்கள் தலைவர் தான் அது முடிவு செய்வார். ஜனநாயகத்தில் வந்து இது இப்படித்தான் அப்படின்னு எதுவுமே இல்லை, எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதே. இன்னைக்கு இப்படி இருக்கிறாரு, நாளைக்கு எப்படி இருப்பாருன்னு தெரியாது, நாளைக்கு திருப்பி பழைமையாகிட்டாருன்னா அது ஒரு பயம் எங்களுக்கு இருக்குது. உண்மையிலே அவர் ஒழுக்கம் சார்ந்து நேர்மையாக அரசியலில் செய்த தவறுகளை உணர்ந்து அழைப்பு விடுகிறார் என்றால் அது நிச்சயம் எங்கள் தலைவர் மறுபரிசீலனை செய்யக்கூடியவர் தான். எங்கள் தலைவர் அதற்காக வந்து இதுனா இப்படித்தான் அதுனா அப்படித்தான், அது சனாதன புத்தியில் அப்படி இருப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஐயாவோட ஆனால் அந்த கண்களை நான் பார்த்தேன், அந்த பேச்சை பார்த்தேன், நானும் அந்த பேட்டியை பார்த்தேன். அந்த பேட்டியில் ஒரு நேர்மை இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவர் வந்து சவுடால பேசாத ஆளா, அவர் பேசாத சவுடாலாங்க, ஒரு நிமிஷம் காலி பண்ணிடுவார். அவரே சொன்னாருங்க, ஐயோ இந்த கொடியை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது சொன்னாரா சொல்லலையா? இதை விட மோசமான பேசிக்க இருப்ப நம்ம பேச முடியாது. ஆனால் இன்னைக்கு அவரை வந்து காலம் வந்து அவளை ஒரு பக்குவப்படுத்தி இருக்கிறது. அந்த பக்குவத்தை நாங்கள் மதிக்கிறோம். சும்மா ஒரு இதுக்காக பேசக்கூடாது, பேட்டிக்காக பேசக்கூடாது, மதிக்கிறோம். நிச்சயமாக எங்கள் தலைவர் ஒரு ஜனநாயகவாதி, அதெல்லாம் கன்சிடர் பண்ணுவார், பண்ணாமலாம் இருக்க மாட்டார். அதற்கான ஒரு காலமும் அமைவது. ஏன்னா ஒரே வந்தாலும் இப்படித்தான் அந்த ஆள் அப்படித்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல, எல்லாமே மாற்றிக்கொண்டே இருக்குல்ல. இப்போ நீ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உங்கள் மனநிலையில் ஒரு கருத்தில் இருந்திருக்கு, இன்னைக்கு உங்கள் கருத்து மாறி இருக்குல்ல. இப்போ அவர் உணர்ந்துருக்கலாம், ஐயா திருமாவளவன் நல்லவருப்பா அப்படிலாம் அவர் பேசவே இல்லை, நம்ம தேவையில்லாமல் நம்ம பையன் சொன்ன கேட்டு ஒரு பையன் கூட சொல்லி கொடுத்துருக்கலாம், இல்லை மோடி கூட சொல்லி கொடுத்துருக்கலாம், இல்லை பிஜேபி கூட சொல்லி கொடுத்துருக்கலாம். ஏன்னா நார்த் இந்தியாவில் பூரா எப்படி அரசியல் பண்ணுவாங்க பேசுறாருன்னா அது அவர் குரல். அதிமுக எடப்பாடியோ அல்லது பாமக ராமதாஸோ பேசினாரோ அது வேற ஒருத்தன் சொல்லி கொடுத்து பேசுறாங்க. ஆமாம் பிரதர், எங்கள் தலைவர் என்னைக்குன்னா அன்னைக்கு பேசுகிறேன், இன்னைக்கு பேசுகிறேன், என்னைக்கு ஒரே பேச்சு தான் பேசுவார், மாற்றி பேசக்கூடிய ஆள். அன்னைக்கே நாங்கள் சொன்னோம், பிஜேபியை தமிழகத்தில் அழித்தொழிக்க வேண்டும், பாமகவை தமிழகத்தில் அழித்தொழிக்க வேண்டும், நடந்துகிட்டு இருக்குல்ல. வன்னிய தோழர்களை எங்க மீட்டெடுக்க வேண்டும், பாமக இருந்து மீட்டெடுக்க வேண்டும், இந்து மக்களை எங்க பிஜேபி இருந்து மீட்டெடுக்க வேண்டும் சொன்ன நடக்கல பிரதர். திமுக அதிமுக எல்லாமே தனியா கூட்டணி ஆட்சி அமைன்னு நினைச்சீங்க பிரதர். நாங்கள் வந்து இன்னைக்கும் சொல்றோம், அதுக்காக நாங்கள் வந்து ஒன்று அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசணும் இல்லை. அந்த காலகட்டத்தில் நாங்கள் ஒரு கருத்தை விதைச்சோம், ஆனால் அதுக்கு காலம் போதலை, அந்த கருத்து எடுபடலை. இதே நக்கீரன்லாம் பாராட்டி எழுதினாங்க. இன்றைக்கி அந்த தலையங்க என் கையில் இருக்குது, நல்ல முன்னெடுப்பு, ஆனால் அது காலம் பத்தலை. அதுக்காக வந்து அந்த கருத்து வந்து அழிஞ்சு போச்சுன்னு இல்லை, பின்னாடி வரலாம்,
நடக்கலாம். எதுவுமே இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. நாளைக்கு திமுகவே ரொம்ப ஜனரஞ்சகமாக ஜனநாயக ரீதியாக அரசியல் பகிர்வை கூட உருவாக்கலாம், அதிகார பகிர்வை கூட உருவாக்கலாம். எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது பிரதர். ரொம்ப நன்றி, உங்க நேரத்துக்கு கருத்துக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.